ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு. ஸோ அதனால் வந்து லீவு அப்படின்னா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நஞ்சை கட்டுறாங்க. அங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எடுக்கிறதா வந்திருக்கோம். வீட்டுக்கு தேவையான விரவு, தேங்காய், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ, வாழைப்பழம், ஸோ இதெல்லாமே எடுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் தோட்டத்துக்கு. இன்றைக்கெலாம் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இதாங்க பையன், பொண்ணு இருக்காங்க. பொண்ணு அங்கே உள்ளே போயிட்டாங்க. அவங்கள காமிக்கிறேன் நான். நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பூ வந்து எடுக்க போகிறோம். பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாழைப்பழம். இது வந்து பூமலை தான். ஃபஸ்ட்டு பூமலை தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. வாழைப்பூ முன்னாடி வெட்டினோம். இப்போ வந்து அடுத்து வந்து வாழைப்பழம் நம்ம வந்து மரத்துலேயே வந்து படுத்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து படுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாழைப்பழம். இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டுற ஸ்டேஜில் இல்லை, கொஞ்சம் நாளாகும் இதுக்கு வெட்டுறதுக்காக. ஸோ வாழைப்பூ வந்து வெட்டுறோம். ஆக்சுவலாக குச்சி வச்சு உடைக்கலாம். இது ரொம்ப கீழேயே இருக்கிறதுனால நம்ம கொடுவா வச்சே வெட்டுறோம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள் ரஸ்தாளி பழம் பழுத்துருக்கு மேலே. ஸோ இப்போ வந்து இந்த தாரை நம்ம வெட்ட போகிறோம். இப்போ வெட்டும் போது வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வெட்டுறதை காமிக்க முடியல. அடுத்து வந்து பூவந்தாறு பழுத்துருக்குது. பூவந்தாறு வாழைப்பழம். அதுவே ஒரு பூவந்தாறு காமிச்சோம். இது அடுத்து பூவந்தாறு வாழைப்பழம். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.